தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். அம்மா சொல்லும்போது நான் முதல்வன் பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நிறைய நல்ல விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாக்குறேன்னா, அவங்களோட எடுக்கிற சோர்ஸே யூபிஎஸ்சியா தான் இருக்கும். யூபிஎஸ்சி கொடுக்குற சிலபஸ் யூபிஎஸ்சியோட பிவைக்கு சண்டே ஆமாம் ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல். ஸோ அவள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வரோம் வீட்டுக்கு. அந்த தையல் கூட பிரிக்கவே இல்லை. நம்ம நினச்சே பார்க்க முடியாது. நம்ம இந்த சிஸ்டம் பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசினா கூட சிலது வந்து ஒரு இந்த ரூல் அப்படின்லாம் நினச்சிட்டு மனித நேயமே இல்லாத சில இடங்கள்லாம் நடக்கும். இப்போ நீட் தேர்வில் கூட நம்ம வந்து பார்த்தோம். சொல்லுவாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புக்கு மூடுற ஆளுங்க நாங்கெல்லாம். ஸோ அப்ப அந்த டைம் அவ பண்ணிட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே அந்த பாஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அந்த பிரேக். ஏன்னா படுத்துட்டு ஐ ஸ்டார்ட் தூங்கவே ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி ஒரு 5 minutes இருக்கும். இவதான் கால் பண்ணா. ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போதே எனக்கு ரிசல்ட் தான் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு. மேம் வணக்கம். 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 தமிழ் சமூகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. எழுத்தாளர் வெண்ணிலா மேம்னு எல்லாருக்குமே தெரியும். சாரையும் எல்லாருக்கும் தெரியும். ரீசன் சார் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரே வாரத்துல உங்க 2 கோல் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இனிமேல் நிலா பாரதியோட அம்மா அப்பா, கவினோட அம்மா அப்பா அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? முதல்ல நிச்சயமா இது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு தருணம் தான். நீங்க சொன்ன மாதிரி தான். என்னைய மட்டும் ஓவர்லுக் பண்ணல. அவங்க எங்களுடைய மொத்த தலைமுறையிலையுமே அதிகபட்சமான ஒரு உச்சம் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு அவங்க தொட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பூரிப்பான பெருமையான அதே சமயம் இன்னும் பொறுப்புகள் கூடின ஒரு உணர்வும் சேர்ந்தே இருக்கு. நிச்சயமா ஆல்ரெடி ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ரைட்டர் இருக்காங்க, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு அதிகாரிகள் ஒரு ஃபேமிலியாக வந்து மாறப்போகுது. எப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு நம்ம யூபிஎஸ்சி படிக்கணும், ஐஎஃப்எஸ் வந்து படிக்கணும்னு ஏதாவது தோணுச்சா? சின்ன வயசுல ஆசை இருந்ததா உங்களுக்கு? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த யூபிஎஸ்சி அவங்களோட கனவு பற்றி நிறைய எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் சின்ன வயசுல இருந்து இருக்கும்போதே அந்த அஜெண்டா மாதிரி சொல்லுவோம் எப்படி படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. 10th வந்து படிச்சிருந்த ஸ்கூல்லே முடிச்சிருவோம். 11th 12th அம்மா ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவோம். பக்கத்தில் வந்து ஒரு காலேஜ், தெரிஞ்ச காலேஜ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம். அந்த காலேஜ் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. பட் அந்த காலேஜில் தான் நாங்கள் முடிப்போம். அப்புறம் வந்து நாங்கள் ஐஏஎஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் தான் நாங்கள் சொல்லுவோமே சின்ன வயசுல இருந்து. ஸோ அப்போ என்னன்னு அதை பற்றி தெரியாது. ஆனால் வந்து அம்மா அந்த மாதிரி ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து அம்மா கூட ரொம்ப இப்பயும் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து அப்போ அம்மா கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யூபிஎஸ்சி ஜாயின் பண்ணா அம்மா வந்து சந்தோஷமா அம்மா கஷ்டப்படுத்த கூடாதுன்னு யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினைச்சீங்களா? அது ஏன்னா ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு எங்க மாவட்ட ஆட்சியரா இருந்து இப்போ வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிற பெரியப்பான்னு தான் நான் சொல்றேன். டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ அவங்க வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே ஐஏஎஸ் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்ததுக்கு வந்து ஒரு ஐகான் மாதிரி பார்த்தது வந்து பெரியப்பா தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவேஷனில் கிடைச்ச மோட்டிவேஷன். அப்புறம் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட கிராஜுவேஷன் வந்து முக்கியமான ரோல். அப்புறம் என்னோட காலேஜ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஓட தான் இந்த யூபிஎஸ்சிக்குள்ளே வந்தோமே நாங்கள். சூப்பர். இன்னொரு அதிகாரி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு. கவின்மொழி ஐபிஎஸ். அவங்க வரட்டும், அவங்களும் இந்த அப்படி இன்டர்வியூ வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போகணுன்னப்ப என்ன உங்களுக்கு தோணுச்சு? முதல்ல எப்படின்னா கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அப்போ நாங்கள் ஸ்கூலில் டாப்பர்ஸாக இருந்தோம். ஸோ கூட இருந்தவங்க எல்லாருமே 12th நல்ல மார்க். ஏன்னா அந்த ஒரு ரேஸ் இருக்கு. கட் ஆஃப் பொறுத்து தான் வந்து நல்ல காலேஜ், மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அடுத்த ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை அம்மா பயம் கிடையாது, ஏன்னா நல்ல மார்க் வாங்க முடியுமான்ற அந்த ஒரு தயக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்கூல் சின்ன வயசுல இருந்து அம்மா கூட பார்த்ததுனால அவங்க மேலே முழு நம்பிக்கையோட தான் நாங்கள் போனோம். கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் வந்து 30+ இயர்ஸ் 40+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ இது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம்.
அந்த ஸ்கூலோட முக்கியத்துவமும் சொல்றேன். ஏன்னா அது வந்து 1950களில் கோயட் ஸ்கூல் ஊர்ல வந்து அப்போ ஒரு பொதுவா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிற பள்ளி தான் அது. அதே கேம்பஸ்ல எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல படிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூல்ல படித்தேன். அதே ஸ்கூல்ல நான் வந்து வேலைக்கும் போனேன். ஏறக்குறைய 25 வருஷம் அங்கதான் நான் வந்து வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னுடைய மகள்கள் அப்படின்னும் போது ஒரு 3 தலைமுறை அதுல வந்து இவங்களுடைய பேர் இடம்பெறுது அப்படின்னும் போது அது தனிப்பட்ட முறையில பள்ளிக்கு பெருமை. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து எங்களோட குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு பெருமையான தருணமா தான் இருந்தது. கவின்மொழி வாங்க. லேட்டா நாங்க பேசவே ஆரம்பிச்சாச்சு. வணக்கம். வணக்கம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. யூபிஎஸ்சியில் 546வது ரேங்க் ஐபிஎஸ் கேட்டது வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முனிசிபல் கமிஷனராக இருக்கீங்களா? யூபிஎஸ்சி படிக்கிறதே ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க, கமிஷனர் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு நடுவில் எப்படி வந்து படிக்க முடிஞ்சது உங்களால்? நான் வந்து முனிசிபல் கமிஷனராக லாஸ்ட் இயர் 2024 ஆகஸ்டில் தான் வந்து செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ கரெக்டாக ட்ரைனிங் வர டைமில் தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் ட்ரைனிங் பீரியடுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான பாயிண்ட். பிகாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இல்லாதப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரைனியாக வந்து இருக்கும்போது அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஒரு எக்ஸஸ் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங்கில் தான் இருக்கேன், நல்லா படி, இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆடட் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஃபேமிலியுமே வந்து நான் ட்ரைனிங் போனாலுமே வந்து இது மட்டும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்கி எழுந்துக்கிறனோலையோ அதுக்குள்ளே எங்கள் அம்மா எழுந்துச்சு கால் பண்ணிடுவாங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 9 நாள் இருக்கு, இன்னும் 8 நாள் இருக்குன்னு. இதை தாண்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அடிஷ்னல் டைரக்டர் அண்ட் ரீஜனல் டைரக்டர்ஸ் அண்ட் மை பேட்ச்மேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ட்ரைனிங்கில் இருந்தப்போ கூட ரூம்மேட் வந்து அவங்களும் குரூப் ஒன் படிச்சுட்டு இருந்தாங்க மெயின்ஸ்க்கு. அட் த சேம் டைம் நானும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு படிக்கிறது. நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கூல் இதை பற்றிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து டக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. முதல்ல உங்களே தான் போட்டாங்கன்னு மேடம் வந்து சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு அப்போ திடீர்னு? என்ன அம்மா திடீர்னு? நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பீஸ் மாதிரி எப்பயுமே. ஆமா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சேர்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜா போறதா இருக்கட்டும், யூபிஎஸ்சி அட்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். அது ஃபர்ஸ்ட் போறதுனால செலக்ட் ஆயிட்டேன். ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் யோசிச்சு பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா 10th அப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் போலாம், நம்ம அப்பதான் படிப்போம் அப்படின்ற ஒரு நான் வந்து டோட்டலா வேற தாட். இவ இப்ப ட்ரைனிங் போக அழறானா என்னை இப்ப ட்ரைனிங் கூப்பிட்டா கூட ஓடிடுற தாட்ல தான் நான் இருப்பேன். ஸோ அவங்க வந்து நான் வந்து ரெசிடென்ஷியல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்வி ஸ்கூல், அப்புறம் எங்கெங்கெல்லாம் கிரீன் பார்க் அந்த மாதிரிலாம் போகலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறாங்க, வேலம்மாள் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போவே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் இவங்க அங்கே போகிறாங்க, என்னையும் அங்கே சேருங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்போ வந்து அம்மா வந்து இல்லை, இங்கே தான் சேர்க்கலான் இருக்கோம், இங்கேயும் வந்து நல்ல வந்து குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்காங்க, அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குது, இங்கேயும் படித்து வர முடியும், அங்கே தான் போய் வரணுன்ற மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அந்த வயசுல அதை ஏற்றுக்க முடியல. என்னோட டெசிஷன் இதுதான், நான் அதில் தான் போகணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அப்ளிகேஷன் அட்மிஷன் போடுற டைமில் வந்து போகலான்னு சொன்னாங்க. நான் ஒரு 3 days ரொம்ப அடம் பிடிச்சேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் ஒரு டிப்பிக்கல் ட்ராமா, அழுவேன், சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் இருந்துச்சு தான். பட் ஓகே சரி ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க, போய் பார்ப்போம், இல்லைனா கூட வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சி நான் ஜாயின் பண்ணேன். அட்மிஷன் போட்ட பிறகு அங்கே ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும்ன்றதே வந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா தமிழ் மீடியம் தான் இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி ஊரில் அந்த குட்டி ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது 11th and ஹையர் செகண்டரிக்கு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லக்கி ஃபேக்டர். அங்கேருந்து ஸ்டாஃப்ஸும் அப்படி தான், எஸ்பெஷலி மெயின் சப்ஜெக்ட் டீச் பண்ணுற 4 ஸ்டாஃப்மே வந்து எந்த டீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். 4 பேருமே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி வந்து அப்படியே தேர்ந்தெடுத்து மேலே வந்தவங்கன்ற மாதிரி. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம்
எக்ஸாம் வச்சு செலக்ட் ஆகி உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்ற தோன்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான டீச்சர்ஸ் அவங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்ததுனால தான் நான் வெளியில எங்கேயுமே டியூஷன் போகல. ஸோ அவங்க 4 பேரோட சப்போர்ட் தான், அந்த 4 பேரோட சப்போர்ட்ல தான் வந்து நான் 12th கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்ரெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அம்மாவோட சாய்ஸ் எடுத்ததுக்கு அம்மாவுக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் வந்து. பொதுவாக இப்போ என்ன சொசைட்டியில் என்ன மித்து இருக்கு அப்படின்னு, இந்த ஸ்கூலில் படித்தா அது ஆக முடியும், இந்த கோச்சிங் சென்டரில் போனால் அது ஆக முடியும், இப்போ நீங்கள் ப்ரைவேட்லையும் படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட்லையும் படிச்சிருக்கீங்க, அப்படி எதுவுமே இல்லை. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு அது அந்த மாதிரி பெர்செப்ஷனை மாத்தணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க ஜாயின் ஆகுறதுக்கும் ஒத்துக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா அப்படி கிடையாது. எனக்குமே அதேதான். அப்படி தாட் வந்து மேபி அது சில பேருக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். நம்ம இங்கே சேர்ந்துட்டோம் அதனால நமக்கு வந்துடும் அப்படின்றதே ஒரு சம்டைம்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்கு வந்து நாங்கள் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியை சொல்லலாம். யூஸ்வலாக வந்து சவுத் இந்தியாவில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஒரு நல்ல அகாடமி அப்படின்ற ஒரு ப்ரிவலண்டான ஒரு தாட் இருக்கு. மேபி நாங்கள் அதனால தான் வந்து அங்கே ஜாயின் பண்ணோம். அண்ட் வந்து அங்கே சந்திரசேகர் சார் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அப்புறம் ஹீஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் டு அஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும். நாட் தட் அது இதில் சேர்ந்துட்டா கிளியர் ஆகும் அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது கிளியரான எல்லாருமே சொல்லுவாங்க, படிக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் ஒன்ஸ் வெளியில இருந்து பார்க்க தான் அந்த தாட் இருக்கும். பட் ஒன்ஸ் உள்ள வந்த பிறகு இல்ல நம்ம படிச்சாதான் உண்டு, நமக்கான கன்சிஸ்டன்டான ஹார்ட் ஒர்க்கு நமக்கு நம்மளால எடுக்கிற முயற்சினாலதான் உள்ள போக முடியும் அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பா மாறிடும். இப்போ சொல்லுங்க, அவங்க படிக்கிறப்போ அந்த இருந்தது, இப்போ அந்த சூழல் தான் இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இல்ல அந்த 10th 12th வந்து ஒரு சில வருஷம் முன்னாடி படிச்சிருப்பாங்க. கவனிப்பு கூடிதான் இருக்கு. நீங்க எல்லா இடங்களிலுமே குறிப்பா பள்ளிகள்ல வந்து அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கான கவனம், தனி மாணவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, அது எல்லாமே நாங்க இவங்க படிச்ச காலத்தை விட இப்ப கூடிதான் இருக்கு. ஈவன் நீங்க இந்த ஐஏஎஸ் கோச்சிக்கவே பாருங்களேன், நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து இது வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்தா கூட ஒரு பெரிய பேர் இந்திய அளவுல, அதுக்காக எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஆனா அதுக்கு நிகரா தமிழ்நாடு அரசும் போட்டி போடுது. பாத்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலம் பாத்தீங்கன்னா இது அதுல வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறமா நேர்முக தேர்வு கூட்டு போறாங்க, முதன்மை தேர்வுக்கு கூட்டு வராங்க. நிறைய இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல என்னெல்லாம் வந்து ஒரு எந்த இதெல்லாம் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட் இருக்கோ அதுக்கு நிகரா இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துல இருந்து அதோட கூடுதலாவே மெட்டீரியல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ ஒரு அரசு வந்து ஒரு போட்டியா எப்படி மற்ற தனியார் நிறுவனங்கள் இருக்கோ அதே மாதிரி போட்டியா வந்து அவங்களோட இந்த வருஷம் இதுவே என்ன தெரியுங்களா, விஷன் 1000 மிஷன் 100 இதான் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 1000 பேர்கிட்ட எப்படியும் வருஷம் வந்து செலக்ட் ஆகுவாங்க. ஸோ இந்த வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து 100 பேர் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மிஷன் வச்சுதான் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான சூழல். நல்ல விஷயம். ஆமா, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டமா இதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி காலேஜை பத்தி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல நம்மளுக்கு காலேஜ் விட்டப்ப அவங்களே பதறிட்டாங்களா, எப்படி ஒரு காலேஜ்ல நீ எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க? ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் வந்து அப்படியான ஒரு பர்சன் தான். என்ன எங்க விட்டாலும் நான் வந்து படிச்சுப்பேன். ஒரு 10 minutes வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து சர்வே ஆகிடும். நானுமே நான் அங்க இருக்கணும்னா இருந்துப்பேன். என்னோட பிள்ளைகளுக்கு இன்னும் போதுதான் நான் அப்படி யோசிச்சேன். மேபி அதனால அவளுக்கு எல்லாருமே குழந்தைகளுக்கு அந்த மாதிரிதான் நெருக்கடியான சூழலோ எதுனாலும் வந்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன், இருக்க முடியும்னு நினைப்பேன். பட் பிள்ளைங்களுக்கு அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் தாங்க முடியாததான் இருந்துச்சு. 2 பேரும் அக்ரி தானே படிச்சீங்க? யூபிஎஸ்சிக்கும் அக்ரிக்கும் அப்படி என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு? முதல் காரணம் என்னன்னா ஆப்ஷனல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அப்புறம் அக்ரி எடுத்துட்டா வந்து அக்ரினா நிறைய பேர் நினைப்பாங்க ஃபீல்டு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அக்ரி வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். யூபிஎஸ்சி என்னென்னலாம் எக்கானமி பற்றி, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, அடுத்து அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷனல் பேப்பர் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜோடு இருக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல். அப்புறம் இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எடுக்கும் போதுமே பெரிய சிவில் சர்வீசஸை விட அதிக ரோல் பிளே பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா டெக்னிக்கல் சர்வீஸ்ன்றதுனால
இன்னும் ஒரு நிறைய பெனிஃபிட் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு இருந்து யூபிஎஸ்சி வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன்? எனக்குமே அதுதான். நம்ம இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேஷன் முடிக்க அந்த 4 இயர்ஸ்க்குள்ள நம்ம யூபிஎஸ்சி ஃபேஸ் பண்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே ஓரளவுக்கு ஒரு 90% கவர் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து நேராக போய் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உள்ள வரும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈஸினஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி காலேஜில் படிச்சிருக்கோம்ல, அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு ஞாபகம் இல்லைனா கூட பட் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கூட யூபிஎஸ்சியில் இது வந்து நம்ம காலேஜில் பார்த்த வார்த்தை, இது காலேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றது வந்து ஒரு 2 கொஸ்டின் ஆச்சும் கண்டிப்பா வந்து காலேஜ்ல எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட வார்த்தை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்துடுது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக்கான சப்ஜெக்ட் எல்லாமே வந்து அந்த 4 இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல மார்ஜின் இருக்கு அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ்க்கு. ஏற்கனவே படிச்சது தான் படிக்க போறோம், இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும், நல்லா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க ஒரு தரவு கூட சொல்றாங்க. 10-15% வந்து அக்ரி பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஓகே. நீங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா வீட்டில்? யூபிஎஸ்சி 2 பேரும் ஒன்னா தான், அக்ரிகல்ச்சர் ஒன்னா தான் படிச்சிருக்கீங்க, ஒரே கோர்ஸ், இப்படி இந்த ரூம்ல கேள்வி வரும், அந்த ரூம்ல பதில் வரும், அப்படிலாம் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரிவிஷன் மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ரிவிஷன் போது சேர்ந்து தான் நாங்கள் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் படித்தோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட், 2 பேருக்கும் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த ரூம்ல ஒருத்தவங்க இந்த ரூம்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்பப்போ பார்த்துட்டு இது நான் படிச்சுட்டேன், அது நான் ஓகே படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல மார்க் இன்டர்வியூலாம் நடந்துச்சா? ஏன்னா சாருமே நல்ல எழுத்தாளர், வேடம் சொல்லவே வேணாம். மார்க் இன்டர்வியூவோட ஃபீட்பேக் தான் நிறைய ஆமா நம்ம இல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் படிக்கிறாங்க, இவங்களோட ஃப்ரெண்டு இன்னொரு தம்பியும் சேர்ந்து படிக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தாக்கா ஒரு மினி ஸ்டடி சென்டர் மாதிரி தான் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே சப்ஜெக்ட்ஸை பற்றி டெஸ்ட்டு மார்க்கு இதே தான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா உள்ள வரும்போது வந்து இது ஒரு பெரிய நான் உள்ள வரும்போது பார்த்தது எல்லாமே வந்து சீனியர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது 3 வருஷம் எழுதி கிளியர் பண்ணலை, இது வந்து ஒரு அடைய முடியாத, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடையிற கனவாக தான் அந்த தயக்கம் முதல்லயே இருக்கும். நான் இப்போ கூட ரிசல்ட் வந்துட்ட பிறகு நிறைய ஜூனியர்ஸ் என்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஏன்னா கிளிக்குளம் கேம்பஸ்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த தயக்கம் முதல்ல இருக்க தேவையில்லை. ஏன்னா வருஷம் கண்டிப்பாக 1000 பேர்கிட்ட ஃபாரஸ்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 100+ கேண்டிடேட்ஸே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த ஒரு லிஸ்ட்ல ஒரு ஆளாக வர முடியுன்ற நம்பிக்கை கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் வந்து எது படிச்சா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக தேவை. யூபிஎஸ்சி என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது நான் முதல்வன் பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நிறைய நல்ல விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்குறேன்னா அவங்களோட எடுக்கிற சோர்ஸே யூபிஎஸ்சியாக தான் இருக்கும். யூபிஎஸ்சி கொடுக்குற சிலபஸ், யூபிஎஸ்சியோட PYQs, இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வர கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக முக்கியம் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் கன்சிஸ்டன்சி. ஏன்னா ஏன்னா நாங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. 3-4 வருஷம் தொடர்ந்து இதுக்கு உழைக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு போனால் கூட இன்னொரு நாள் அதை பிடிச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையுமே இந்த உயரத்தை அடைய முடியும். நிலா சொன்ன மாதிரி வந்து இந்த யூபிஎஸ்சின்றது வந்து ஒரு பெரிய இந்த ஒரு லெவலை கிராஸ் பண்ணுறதே வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே. அப்புறம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரும்போது நம்மளை சுற்றி பார்ப்போம். நமக்கு கிளாஸ் எடுக்கிறவரே எக்ஸாம் எழுத வருவாங்க, 8 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க எக்ஸாம் எழுத வருவாங்க, 4 இன்டர்வியூ போனவங்க எக்ஸாம் எழுத வருவாங்க. இவங்க கூடலாம் நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்ற தாட்டே வந்து நம்மளை நிறைய வாட்டி வந்து டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளை மீறி இதெல்லாம் பண்ணுற ஃபேக்டர். நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு 10 hours 12 hours டெய்லி படிச்சுட்டே இருந்தா கூட வந்து ஐயோ இவங்க போய் எழுதுறாங்களே, இவங்க நம்மளோட நல்லா படிக்கிற ஆளாச்சே, அப்போ இவங்க இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்ற தாட் வந்து எனக்குமே இருந்துச்சு. ஒரு 3 attempts கிளியர் ஆகலன்னும் போது ஒரு வாட்டியும் அந்த 3 attemptsலையுமே யாரெல்லாம் செலக்ட் ஆகி முன்னாடி வராங்கன்னு பார்க்கும்போது சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க, சில பேரோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஒரு சர்வீஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க டாப் ரேங்க்ல வந்துருவாங்க, லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஹி காட் சம்வேர்
அரௌண்ட் 700-800 ரேங்க் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும், ஒரு ஹைப்போதிசிஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாதான் மேலே வர முடியும் போல, இல்லை பின்னாடி போக போக ரேங்க் குறைஞ்சிரும் அப்படின்றது எல்லாமே இந்த யூபிஎஸ்சி கொடுக்குற ஒரு ஹைப்போதிசிஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. என்னோட ஜூனியர் பையன் கிளியர் பண்ணும்போது வந்து ஹாப்பினஸும் இருக்கும், அட் த சேம் டைம் பரவாயில்ல அவங்களால கிளியர் பண்ண முடியுது, பட் நம்மளால முடியல, மேபி திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ், இது இல்லாமல் இருக்குமோ, மேபி நான் கமிஷனர்லேயே செட்டில் ஆகிடணும் போல. ஸோ இப்படின்ற தாட் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. இதையும் தாண்டி வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும்போது வந்து ஒரு குட் செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க எனக்கு கிளியர் பண்ணதுக்கு. இந்த 3 அட்டெம்ப்ட்ஸ்ல நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கல, எங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், எங்கெல்லாம் வந்து நான் சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு குட் மென்டார்ஷிப் இருந்துச்சு எனக்கு இந்த வாட்டி. அது வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய புஷ் ஃபேக்டர் தான். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட் பிரபாகரன் நான் வந்து என்னால் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்த உடனே மெயின்ஸ் வந்து திரும்ப ஒரு எல்லாமே வந்து ஒரு பசில் மாதிரி தான். ஓகே, மெயின்ஸ் வந்தாச்சு, மெயின்ஸ் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக படிக்கலாம்னா கமிஷனரோட ட்ரைனிங், இது எல்லாமே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இது எல்லாமே இருந்ததுனால தான் என்னமோ வந்து நான் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நெருக்கடிகள் வந்து மேலே கூட்டிகிட்டு வந்துடும் சொல்லுவாங்க கவினுக்கு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி, சண்டே ப்ரிலிம்ஸ்னா நெக்ஸ்ட் பிஃபோர் சண்டே, ஆமாம், ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல். ஸோ அவள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகியே கூட்டிகிட்டு வரோம் வீட்டுக்கு. அந்த தையல் கூட பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் போய் எக்ஸாம் எழுதுறா. அப்புறம் நமக்கு வந்து ஸ்கூல்ல தானே பெரும்பாலும் சென்டர் போடுவாங்க. அவளால் வந்து கண்டினியூஸாக இப்படி உட்கார முடியாத ஒரு சூழல். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும், பட் முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உள்ளே போயிடணும். மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உட்காரணும். அப்புறம் நாங்கள் போய் வந்து அட்லீஸ்ட் ஒரு சேர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டோம். ஏன்னா அவளால் உட்கார முடியாது. பெஞ்சு தான் போடுவாங்க ஸ்கூலில், ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்சு தானே. அந்த டெஸ்க்குக்கும் பெஞ்சுக்குமே வந்து ஒரு சாய முடியாது, பின்னாடி சாய முடியாது, உட்கார முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து இருந்ததுனால. அதனால ஒரே ஒரு சேர் கொடுங்க அப்படின்னு போய் கேட்ட உடனே அவங்க அந்த எச்எம் வந்து அதை காதுல கூட வாங்கல. பேரண்ட்ஸ் எல்லாம் வெளில போங்க, ஏன் உள்ள வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க, யாருமே அலோவ் பண்ணாதீங்கன்னு விசில் ஊதி ஒரே அவங்க போட சத்தம் பார்த்து அதோட பயமாயிடுச்சு. நாங்க ஓடியே வந்துட்டோம். அப்புறம் நான் கவின்ட்டு சொன்னேன், எப்படியாவது மேனேஜ் பண்ணி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 ஹவர்ஸ்ல அவ வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து 10 நிமிஷம் எழுந்து நின்று, நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்பவே முடியாது, ஏன்னா கண்டினியூஸா உட்கார முடியல. ஸோ உட்காந்து எழுந்து நின்று அந்த ஹாலில் கூட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்களா, நம்ம போயெல்லாம் சேர்லாம் கேட்க முடியாதுப்பா, நீங்களே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுங்கன்னு. இப்படி அரை மணி நேரமா உட்காந்து கஷ்டப்பட்டு தான் உண்மையிலேயே அவ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது நான் சொன்னேன், இது வந்து அந்த வழியில நீ பட்ட கஷ்டத்துக்கு சேர்த்து கிடைச்ச பலன்தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸுக்கும் அப்படிதான். அவ ட்ரைனிங் போயிட்டு நாளைக்கு மெயின்ஸ்னா முதல் நாள் காலையில் தான் வந்தா. இந்த முறை எல்லாமே அவ சொன்ன மாதிரி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷனோட வந்து எழுதுறதுனால அவளுக்கு வந்து கிளியர் பண்ணாலா என்னன்னு தெரியல. கான்சென்ட்ரேஷன், அப்புறம் வில் பவர். ஆமா, நினைச்சே பார்க்க முடியாது. நாங்க எழுதிட்டு சர்ஜரி பண்ண டாக்டர்களை போய் சொன்னோம், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கிளியரும் பண்ணிட்டா அப்படி. அவர் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டார். அட்மிட் ஆகும்போதே நாங்க சொன்னோம், அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, அவ எக்ஸாம் எழுதணும், அதுக்கேற்றபடி நீங்க வந்து சர்ஜரி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உட்கார்ந்து எழுதலாம், நான் கொஞ்சம் வசதியா மட்டும் உட்கார்ந்து எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் அதை பண்ண முடியல. ஆனா அது அவதான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று எக்ஸாம் எழுதுனா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம இந்த சிஸ்டம் பத்தி எவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசினா கூட சிலது வந்து ஒரு இந்த ரூல் அப்படின்லாம் நினைச்சிட்டு மனித நேயமே இல்லாத சில இடங்கள்ல எல்லாம் நடக்கும். இப்ப நீட் தேர்வுல கூட நம்ம வந்து பார்த்தோம், ஒரு பிளைண்டா ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்காம ஒரு சேர் போடுறதுல வந்து யூபிஎஸ்சி வந்து ஒன்றும் தடை சொல்ல போறது இல்லை. அப்புறம் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஃபேவர் பண்ணாங்கன்னு எந்த குற்றச்சாட்டும் சொல்ல போறது இல்லை. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், அவ பிசிக்கலா அவ்வளோ ஒரு பெயின்ல இருக்கான்னு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க காதெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. சேர்லாம் கொடுக்க முடியாதுங்க, இருக்கிற வசதியில போய் உட்கார்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல்ல நான் கடந்து போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை சொல்லுவேன், கவினுக்கு வந்து
வலியையும் வெற்றியும் கொடுத்த இடம் இது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்த தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போவோம். இப்படி பல நெருக்கடிகளுக்கு பிறகுதான் வந்து அவ இந்த அட்டம்ப்டே வந்து கிளியர் பண்ணியிருக்கா. அப்படி நடந்தது கூட நாங்க யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அவங்களே சொன்னாங்க ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நான் தாண்டி மெடிக்கல் இஷ்யூஸையும் தாண்டி வந்திருக்கீங்க. இது என்ன தோணுச்சு அப்படி உங்களுக்கு? என்னோட வில்பவர்னே நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் லைட்டா இப்படின்னா கூட வந்து அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சு அப்படின்ற பர்சன் தான் நான். பட் வந்து இவங்க எல்லாரும் வந்து இது நடக்கணும், இது வந்து இவளுக்கு இந்த அட்டம் கிளியர் ஆகிடணும், இதுதான் இவளோட லாஸ்ட் அட்டம்ப்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேமிலியா இருக்கட்டும், அப்பா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து இதான் உன்னோட லாஸ்ட் அட்டம், நீ இது எழுதிடு, நீ இதுல சர்வீஸ் வந்துருவ அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லயுமே அவங்களாலதான் நான் பாஸ் ஆனேன் அப்படின்னே நான் சொல்லிடலாம். பட் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலுமே பட் இவங்க சொல்லிதான் வந்து இவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒரு குட் தாட் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். பெரிய விஷயம். நடந்தே போக முடியாது. நான் ஆக்சுவலா சென்டர் உள்ள வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டே தான் போனேன். அதே மாதிரி அவங்க வெளியில வர ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நிலா விட்டு அவ கூட போனோம். வெளில வரும்போதும் இல்ல அவளே கேட்பா, அவ கூட தான் வரணும். இல்லை இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் அம்மா கூட வந்தது, மெயின்ஸ்க்கு வந்திருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி யாருக்கு சென்னையில சென்டர் வரும், கொஞ்சம் யாருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கோ ரேடியஸ் பார்ப்போம். ஸோ தள்ளி யாருக்கு இருக்கோ அம்மா அவங்க கூட தான் போவாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோட ட்வின் சிஸ்டர் அவங்க கூட தான் அம்மா போயிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் தொலை கையை பிடிச்சிதான் வந்து உள்ள கூட்டு வந்தோம். ஆமா, நான் வந்து அவ படி ஏறும்போதுதான் பாத்து ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுச்சு எழுதுறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் திங்குள்ள போனதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சர்ஜரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச்சஸ்ஸு, ஃபர்ஸ்ட் டைம் பெயின், அவ்வளோ பெயின்லாம் நம்ம ஃபீவருக்கே வந்து நாங்களாம் டக்குன்னு படுத்து ஒரு காமன் கோல்டு வந்தாலே வந்து அஃபெக்ட் ஆகிடுவோம். ஸோ இவ்வளோ பெருசு வந்து வந்த உடனே ஓகே இது வந்திருக்கு, மேபி இதனால நம்ம கிளியர் ஆகிடுவோம் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயம் வேண்டிப்போம். இது எனக்கு கொடுத்துருக்கீங்க அதனால இதை கொடுத்துருங்க அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி தான் நம்ம இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். பிகாஸ் அந்த 1 வீக் பிஃபோர் சர்ஜரிக்கு முன்னாடி நான் 4 months வந்து அதுக்காக நான் படிச்சிருக்கேன். மார்ச்ல இருந்து வந்து டெய்லியும் டெஸ்ட் எழுதி டெய்லியும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 months என்னை காப்பாத்திடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து நான் போய் எக்ஸாம் எடுத்தேன். படிக்கவே இல்லை. அந்த சர்ஜரி முடிச்ச பிறகு ரெஸ்ட் தான். ஏன்னா அந்த டேப்லெட் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரௌசியா, அப்புறம் பெயின் இல்லாம இருக்கணும். எக்ஸாம் அன்னைக்கு வேற நாங்க படிக்க வேணாம், சும்மா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை மட்டும் நினைச்சு படிக்கவே இப்ப எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றாங்க. அவ சொன்ன மாதிரி அதுக்கு ப்ரீவியஸ் ஒரு 4 மாசம் வந்து அவ ரொம்ப அந்த ஒரு டைம் தேவைப்படுது. டக்குனு எல்லாம் படிச்சிட்டு எழுதுறதோட ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் தேவைப்படுது. ரிலீஃப் வந்து ஏன்னா சொல்லுவாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புக்கு மூடுற ஆளுங்க நாங்கதான். ஸோ அப்ப அந்த டைம் அவ பண்ணிட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே அந்த பாஸ் கண்டிப்பா கொடுக்கணும், அந்த பிரேக். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த படிப்போம். ஸோ அந்த இடத்துல அந்த எல்லா விஷயமுமே வந்து ஒரு மாதிரி ஜம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாஸ் இருந்தா அந்த ஒரு காமன் கம்போஷர் வந்து இன்சைட் த ஹால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சு படிச்சுட்டா கிடைக்கும். நம்மலாம் காலேஜ் எக்ஸாம் எழுத போறவங்க படிச்சுட்டு தூக்கி போட்டு மறக்கணும் பண்ணது அப்படியே எழுதிட்டதா யூபிஎஸ்சி ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. ஓகே, எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? வந்தோடனே ரிசல்ட் வரும்போது நான் ஆபீஸ்ல இருந்தேன் ஆக்சுவலா. அப்ப வந்து நான் போன்லாம் நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. போன் எல்லாம் ஆஃப் பண்ணி அதாவது ரிசல்ட் அன்னைக்கு வரப்போகுதுன்றது வந்து தெரிஞ்சிரும். டெலிகிராம் சேனல்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வருது, இட் இஸ் கம்மிங் அவுட் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஸோ தெரியும் போதே வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். பிகாஸ் இவங்க எல்லாரும் வந்து டெல்லியில இருந்தாங்க ஃபாரஸ்ட் இன்டர்வியூக்காக. ஸோ நாம வந்து வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம ஆஃபீஸ் போவோம், கொஞ்சம் மைண்ட் காமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு ஒரு 11:30 12:30 ஆச்சு, 1 ஆச்சு. நான் வந்து வந்து மேடம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ சாப்பிட்ற மூடே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நார்மலாக தான் இருப்பேன் யூஸ்வலாக ரிசல்ட்லாம் வந்தா. மேபி எனக்கு நான் இந்த அட்டெம்ப்ட் கிளியர் ஆகலைன்னா இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன், என்னால் வந்து இதுக்கு மேலெலாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்டலாக ஒரு ட்ரெயின் ஆன ஸ்டேஜ். ஸோ கிளியர் ஆனால் இந்த அட்டெம்ப்ட் தான்,
இல்லைனா இதுக்கப்புறம் என்னால் ஃபிசிக்கலாகவும் முடியல மென்டலாகவும் முடியல அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருந்தேன். மேபி நான் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் அந்த டைமில் அந்த ஒரு மென்டல் ஸ்டேட் தான் இருந்துச்சு. ஸோ இந்த அட்டெம்ப்ட்ல கிடைச்சா உண்டு, இல்லைனா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் மேக்கிங் கால்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கால் பண்ணேன், இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது தெரியுமா, இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகிட்டாங்க, உனக்கு தான் சர்வீஸ் வரும்ன்றல, வரலனா கூட பார்த்துக்கலானே சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வரலனான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது. நான் பண்ண டார்ச்சர்ல வரலனா கூட பார்த்துக்கலாம், நீ அதை விட நல்ல சர்வீஸ்ல இருக்க முனிசிபல் கமிஷனரா அப்படின்னு சொல்லவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அப்படியே ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. அப்புறம் நான் இவங்களுக்கு கால் பண்ணி என்னமா இன்னும் ரிசல்ட் வரலையா அப்படின்னே, ஆமாடா நாங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம், வந்துடும் பார்ப்போம் அப்படின்வாங்க. சரி வேணும் யூபிஎஸ்சி முன்னாடி வேணா போய் பார்த்துட்டு வரீங்களா, அந்த அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து when they started tearing off the old notices, it is an indication like புதுசாக ஒட்ட போகிறாங்க, ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி அவுட் அப்படின்னு. அங்கெல்லாம் வேணா போய் பார்க்குறீங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஐ மேட் அ கால் டு மை ஃப்ரெண்ட் அப்பர்ணா. அப்போ வந்து எனக்கு மகாபலிபுரம் ட்ரான்ஸ்ஃபர் போட்ட டைம், அப்போ நான் ஜாயின் பண்ணல. நான் கால் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க, நீ ஏன்னா அதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு சொன்னோடனே ஷி செட், நான் வந்து ஏன் பிகாஸ் மகாபலிபுரமும் அவங்க இருக்கிற மதுராந்தகமும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு. ஸோ ஆப்வியஸாக நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் தான். யூ டென்ட் டெல் மீ எனிதிங், நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அவ சொன்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் அ சர்வீஸ் இன் திஸ் ரிசல்ட், யுவர் நேம் இஸ் கோயிங் டு பி இன் தட் பிடிஎஃப். அதனால தான் நீ செங்கல்பட்டு வரது எனக்கு பெருசா ஹாப்பியா இல்லை, ஏன்னா நீ டக்குன்னு போயிடுவ வந்த பிறகு, அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொன்னா. சரி ஓகே இவ இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒருத்தி என்னை நம்பிட்டு இருக்கா, நம்மளும் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 1:30 ஆச்சு. நான் வந்து என்னால் டெலிகிராம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. நான் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி நீலா கிட்ட சொன்னேன், நான் ஃபோன் வந்து நெட் ஆஃப் பண்ண போகிறேன், ரிசல்ட் வந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணு, என்ன சும்மா கால் பண்ணிட்டுலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லா ஆஃபீஸ் ஃபோன்லையும் நெட் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் டைனிங் டேபிளில் படுத்துட்டு ஐ ஸ்டார்ட் தூங்கவே ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி ஒரு 5 minutes இருக்கும். இவ தான் கால் பண்ணா. ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போதே எனக்கு ரிசல்ட் தான் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு. எடுத்த உடனே 546 ரேங்க் நீ அப்படின்னு சொன்னாலா, நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அட் த சேம் டைம் உன்னோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா உடனே கிடைக்கலன்னு அப்படியே அந்த ஒரு ஹைப் ஆனது வந்து மொத்தமா இறங்கிடுச்சு. பிகாஸ் ஐ தாட் வந்து சில டைம்ல நான் யோசிச்சிடுவேன், எனக்கு நல்ல சர்வீஸ் இருக்கு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் முனிசிபல் கமிஷனர்ன்றது ஒரு பெரிய இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோன்ற இன்ஸ்டன்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த சர்வீஸ் என் தங்கச்சிக்கு வந்துட்டா கூட ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கா. ஓகே என்னடா திரும்ப எனக்கு இப்படி ஒரு மொமெண்ட் இருந்துச்சா, இப்படி ஒரு நம்பிக்கை தான் அப்ப இருந்தது. சரி இது இல்லைன்னா கூட, ஏன்னா நாங்க இன்டர்வியூ போயிருக்கோம், அடுத்த நாள் ஃபாரஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா அழுதுட்டேன். எனக்கு அம்மா கால் பண்ணி வாழ்த்துக்கள்டா செல்லம், வந்துட்டேன் இப்படியோ வந்துட்டேன், இதேதான் இப்படியோ கனவுல பார்த்தோன்னே நீங்க பாத்தீங்களா? இல்ல ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருந்தோம். எப்பவுமே இந்த ரிசல்ட் வர்றத பாக்குறதுன்றது முன்னாடி எல்லாம் ஸ்கூல் ரிசல்ட் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே தெரியாது. நான் அது ரொம்ப கேஷுவலா இருக்கும். நான் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன், என்ன வருதோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூபிஎஸ்சி வந்த பிறகுதான் அந்த ப்ரெஷர் வந்து, இந்த ரிசல்ட்ன்றதே பரீட்சை எழுதுறத விட பெரிய பாக்குற நேரம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். நானும் இவ்வளவு அப்பதான் ஒரு மார்க் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு நான் சும்மா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். யூபிஎஸ்சி பில்டிங் போலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். இவ ஏட்டா ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இவ நேம் போட்டு பார்த்துட்டு நம்பர் பார்த்த உடனே இல்லைன்னொடனே இல்லம்மா அப்படின்னு சொன்னா. ஐயோ அந்த கணமே மனசை எப்பவுமே அது ரொம்ப அதை நினைச்சே பார்க்க முடியாது, கஷ்டமா இருக்கு, என்னடா சொல்றேன்னு நான் பயங்கரமா அழுதுட்டேன். ஏன்னா இப்ப இப்படி அவ ஃபாரஸ்ட்ரியில வந்து டாப் ரேங்க் வந்தாலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நல்லா பண்ணியிருந்தா, மெயின்ஸும் நல்லா பண்ணியிருந்தா, இன்டர்வியூவும் நல்லா பண்ணினா. பட் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றது வந்து தாங்கவே முடியல. நான் தான் பயங்கரமா அழுது, அவ கூட ரொம்ப போல்டா இருந்தேன், நான் ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கப்புறம் கவின்ரா அப்படின்னு கேட்டா கவின் 546ன்னா. அப்புறம் நான் தான் கவினுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் 546 அப்படின்னு சொல்லிட்டு, பட் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கேன் 546 அப்படின்ட்டு. ஒரு அரை மணி நேரம் வந்து நான் கவினை பத்தியே யோசிக்கவே இல்லை. இவ கூட இருந்ததுனால அப்படியே அழுக எல்லாரும் பேசுறாங்க, சந்தோஷமா சொல்றாங்க, எல்லார்கிட்டையும் அழுதுகிட்டே தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சுதான் கிடைக்காததை விட
கிடைச்சது ரொம்ப முக்கியம், அது எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோன் பண்ணி சாரிடா நானே இந்த மூட்ல இருந்துட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கவினோட செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மூட்ல இருந்து வெளியில வந்து, அதை விட முக்கியம் என்னன்னா அடுத்த நாள் அவளுக்கு இன்டர்வியூ வேற இருந்துச்சு. நம்மளே இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அவ எப்படி அடுத்த நாள் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும். இவ ஒரு 1/2 மணி நேரம் தான், அது கூட அவ வெளியெல்லாம் சொல்லவே இல்லை, நானாவது அழுது அவ மனசுக்குள்ளேயே அப்படியே. ரொம்ப போல்ட் ஆனா நிலா வந்து ஆக்சுவலா ரொம்ப சாஃப்ட், ஆனா அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் தாண்டி உள்ள வந்து ஒரு உறுதி இருக்கும். அது வந்து அதுவும் குறிப்பா கஷ்டமான காலங்கள்ல அவ எதுவுமே வெளியே காமிச்சிக்க மாட்டா, அவளுக்குள்ளேயே தான் போட்டு அப்படியே இறுக்கி வச்சிருப்பா. இப்ப IFSல 24th ரேங்க், தமிழ்நாட்டுல நம்பர் 1. அது வந்து என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதுக்கு கத்தி குடிச்சிட்டு இறங்கி வந்துட்டாங்க, ஐயோ என்னமோ தப்பா நடக்குது போல இப்பதான் சத்தம் அப்படின்னு. ஏன்னா முதல்ல செலக்ட் ஆயிட்டான்னு ஒரு சத்தம் போட்டோம், அப்புறம் 24th ரேங்க்னே இன்னும் நிறைய சத்தம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னே கத்துன கூட்டத்துல மேல இருந்து வந்துட்டாங்க, ஐயோ என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ரிசல்ட் இருந்தோடனே? அம்மா வந்து ஃப்ளைங் உள்ள இருந்திருக்காங்க அப்ப. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்தே இந்த ரிசல்ட்டுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆயிட்டு இன்டர்வியூ போன உடனே ஓகே யூபிஎஸ்சியோட புரிதல் அப்பதான் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன் ஓகே லிஸ்ட்ல ஏதோ ஒரு ரேங்க் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வீட்டில் இருந்தோம், அப்போ சென்னையில இருந்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இல்லைம்மா வரலன்னு சொல்லிட்டு திரும்பி சொன்னேன், அதே மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ திரும்ப ஒரு மாசத்துல ப்ரிலிம்ஸ் எழுதுற மாதிரி இருந்தேனே. ஓகே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கோம், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செகண்ட் டைம் கொடுக்கும்போது இன்னும் அதை விட பெட்டராக கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆறுதலோட விட்டாச்சு. இந்த டைம் வரும்போது எதிர்பார்ப்பு வந்து போன டைம் கம்மியா இருந்தது, இந்த டைம் அதை விட அதிகமா இருந்தது. ஸோ 2 பேரும் எழுதியிருக்கணும் போது அது இன்னும் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு வரலன்னே திரும்ப நான் எப்படி எனக்கு வரலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்ல போறேன்ற தாட் தான் எனக்கு இருந்தது. ஸோ பார்த்துட்டு சரி கவினுக்கு வந்துருச்சு அந்த ஒரு ஆறுதல் அப்போ இருந்தது. அப்புறம் வந்து 2 சர்வீஸ் கையில் இருக்குன்னதே வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த டைம்ல. சிஎஸ் சிவில் சர்வீசஸ் இல்லைனாலுமே அடுத்த ஒரு நாள் இன்டர்வியூ போறேன், கையில் இருக்கிற அந்த ஒன்றத்தை வந்து கண்டிப்பாக விடக்கூடாது, இது என்னோட. அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு மனசுல எப்பயுமே ஒரு இடம், அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருந்ததுன்னா என்னவோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு இந்த சர்வீஸ் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து அம்மா கிட்ட இந்த டைம் வந்து வந்துருச்சுமா எனக்கு அப்படின்னு சொல்லணும்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமா. நீங்க யூபிஎஸ்சி இன்னொரு அட்டெம்ப்ட் எழுத போறீங்களா? ஆமா, இப்போ கமிங் சண்டே வருது. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். அட்வான்ஸ் விஷஸ். ஓகே, நீங்க நீட் கூட படிச்சீங்களா? ஆமா. ஓகே, பொதுவா நீட் வேணும் வேணும்னு ஒரு டிபேட் வந்து போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் அதுலயும் தோண்டு போயிடுறாங்க, தவறான முடிவுகள் கூட சில பேர் வந்து எடுக்கிறாங்க. இந்த நீட் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க முன்னாடி படிச்சீங்கிறதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஏன்னா நான் 2017 12th கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்போதான் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் நீட் பேட்ச். ஸோ அப்போ ஆமாம், நாங்கள் நீட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அதில் மாட்டினது. ஸோ ஸ்டார்டிங் அந்த அகாடமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்டேட் போர்ட் மார்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவோட நாங்கள் ஆரம்பித்தோம். நல்லா படித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு. ஸோ உடனே வந்து அந்த மே மந்த் எக்ஸாம் முடிச்ச உடனே என்ன மாறுதுன்னா, இல்லை கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீட் கொண்டு வந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. ஸோ அப்போ வந்து அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல மார்க் எடுத்தா டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து திரும்ப மாறுது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 மாதம் அப்படின்ற டைம் பீரியட்ல தான் படித்தது. என் கூட படிக்கிற நிறைய அக்ரிகல்ச்சர் என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்து நான் கூட வந்து டாக்டர் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி அப்படின்ற ஆம்பிஷனோட தான் இருந்தேன். சில பேருக்கு டாக்டர் தான் கனவாவே அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு கூட
மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து டாக்டர் கிடைக்காம நான் அக்ரி ஜாயின் பண்ணேன்னு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ் சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும் போது இத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட கனவு, அப்புறம் அவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் நான் நினைச்சேன். அது இல்லாம அக்ரி வந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் நான் சொன்னாங்க. அதை கேட்கும் போது வந்து ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருக்கு. இது வந்து ஒரு சடனா எது வந்தாலுமே ஒரு அம்மா அதுதான் சொல்லுவாங்க, எதுனாலுமே ஒரு ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கணும், அது அப்புறம் எல்லாருக்குமே அது ஈக்குவல் ஆக்சசிபிளா இருக்கணும் அந்த விஷயம் அப்படின்றது தான் நான் சொல்றது. ஓகே, ரொம்ப நன்றி மேம். இந்த ஸ்கூல், காலேஜ், யூபிஎஸ்சி எக்ஸாம், நீட் வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். இருவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொருத்தரும் உங்களை பற்றி இன்ஸ்பைர் அவங்களும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து விகடன் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறோம். ஒரு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விகடன் வந்து ஒரு வாசகியா எங்களோட லைஃப்ல வந்து, ஏன்னா இவங்க எல்லாருமே ரீடர்ஸ் தான். ஒவ்வொரு வாரமும் வந்து விகடன் படிக்கிற ஆட்களாக தான் சின்ன வயசுல இருந்தே படிப்பாங்க. ஸோ நான் என் அப்பாவோட சேர்ந்து விகடன் படிச்சிருக்கோம், என்னோட மகள்களோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், அதில் தொடர் எழுதியிருக்கோம். ஸோ எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல விகடனுக்கு வந்து ஒரு பெரிய முக்கிய பங்கு இருக்கு, ஒரு அங்கம் தான் சொல்லுவோம். அந்த வரிசையில இந்த நேர்காணல், பிள்ளைகளோட வெற்றியை பத்தி பகிர்றதுக்கான இந்த நேர்காணலும் ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறேன். அதுக்காக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த விகடனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.